தாம்பரத்துக்கு சொந்தமான ரயில்வே மைதானம் மொத்தமே 25,000 பேர் தான் இங்கே வந்து இருக்க முடியும். ஃப்ளோட்டிங்கில் கொஞ்சம் பேர் போவான் வருவான். எல்லா அரசியல் கட்சி கூட்டத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் உட்காந்துருப்பேன். ஒரு 10-15,000 பேர் அங்கங்கே கார்னரில் நிற்பேன், டீ கடைக்கு போவேன், திருப்பி இங்கிட்டு சுற்றி வருவேன், ஹோட்டலுக்கு போவேன், அங்கிட்டு போய் சிகரெட்டு குடிப்பேன், அங்கே சைடில் புத்தக கடை போட்டிருப்பாங்க, ஒரு ஃப்ளோட்டிங்லேயே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் பேர். அதனால் மொத்தமே 25,000 பேர் கூடுறது தான். லட்சக்கணக்கில்னு சொல்லாத. இந்த கட்சி வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாட்டை திரண்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ப வைப்பதற்குல அரசியலில் முதல் கட்டமாக பயணிப்பவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த தோற்ற மயக்கம் வரும். ஆனால் இது கரை சேர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கள அரசியல் தேவை. அந்த கள அரசியலை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாத ஒருவர் இருக்கிறார்னா அது விஜய் ஒருத்தர் தான். நேற்று கட்சி ஆரம்பிச்சாரே பண்ருட்டி ராமச்சந்திரன், அவராவது கூட்டணிக்கு வருவாரா? கூட்டணி எதிர்பார்த்து நாங்கள் இல்லைங்கிறாங்க. டி ராஜேந்தரோட லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் வருமா நான் கேட்குறேன். மன்சூர் அலிகான் கட்சி வருமா? யாருமே வரமாட்டேங்கிறாங்க. இவன் ஆளை கொண்டுட்டு தான் திரும்பி பார்க்காம போகிறானே. இன்றைக்கி ஒரு கல்யாணத்தில் மணப்பெண்ணு மயங்கி விடுது, அவன் நாட்டு கவரை கொடுத்துட்டு மொய் கவரை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான் அருண்ராஜ்னு சொல்கிறாங்கல்ல. எப்படி கட்சி நடத்துகிறாங்க பாருங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார்னா ஒருத்தர் செத்து விழுகிறான். அவன் சூரஜ் விஜய் கிடையாதா? நான் கூட சொன்னேன் விஜய் செத்துட்டான் அப்படின்னு. எப்படி கேட்டேன், அம்மா சூரஜ் ஒரு விஜய் தானே, இப்போ விஜய் செத்துட்டான் தானே அர்த்தம். நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு ராஜகம்பீரன் அவர்கள் நம்மோடு வந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். தாவேகாவினுடைய பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் அவர்கள் வந்து சமீபத்தில் ஒரு பிரஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. அதில் அவங்க கேட்குறாங்க, செய்தியாளர்கள் கேட்குறாங்க, துரைவேக்கு வந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு, பாஜகவை எதிர்க்கிறதுக்கு துணிச்சலே இல்லாமல் தாவேகா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அருண்ராஜ் என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னா, எங்கள் தலைவருக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்துட்டு வராங்க பாஜக. கட்சி தொடங்குனதுல இருந்து இப்போ வரைக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணது வரைக்கும் எங்களுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கு, அதையெல்லாம் எதிர்கொண்டுட்டு இருக்காரு எங்க தலைவர் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க சார்? தமிழக வெற்றி கழகத்திற்கு எந்த அழுத்தமும் யாருமே கொடுக்க முடியாது. எந்த அழுத்தமும் இல்லை, மக்களுக்கு தான் எல்லா அழுத்தமும் அப்படின்னு சமீபத்தில் நடந்த பொதுக்கூட்டத்தில் வந்து விஜய் பேசினார். அதுக்கு நேர் மாறா அதே கட்சியை சேர்ந்த கொள்கை பரப்பு செயலாளர், துணை செயலாளர்னு சொல்கிறாங்க, பொதுச் செயலாளர், அவங்க வித்தியாசமாக ஒன்று சொல்லுவாங்க, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதில் அருண்ராஜ்னு சொல்லக்கூடிய ஒரு IRS அதிகாரி வந்து சிபிஐ அழுத்தம் எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ விஜய் அழுத்தம் இல்லைங்கிறாரு, அருண்ராஜ் அழுத்தம் இருக்குங்கிறாரு. இப்போ யார் சொல்கிறத நம்ம உண்மைன்னு எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. பாஜகவை எதிர்ப்பதை அவர்கள் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு ஒரு பேரளவிலாவது பேசி கொண்டிருந்தார்கள் தொடக்க காலத்தில். கரூர் சம்பவத்திற்கு பின்பு திமுகவை அட்டாக் பண்ணுறதை கழித்து விட்டு அவர்கள் பாஜகங்கிற வார்த்தையை கூட உச்சரிப்பதற்கு அவர்கள் தயாராக இல்லை. அப்போ மத்திய அரசினுடைய அழுத்தம் இருக்கிறது என்று அரசியல் விமர்சகர்களாக இருக்கிறவர்கள், எதிர்க்கட்சியிலே இருக்கிறவர்கள், மாற்று கருத்துடையவர்கள் சொல்லுகிற போது மறுத்தவர்கள் அவர்களாகவே முன்வந்து ஆமாம் இப்போ கூட தான் சிபிஐ கூட தான் வந்து எங்களுக்கு அழுத்தம் தருது அப்படின்னு சொல்கிறாருன்னா அப்போ உண்மையிலேயே அழுத்தம் இருக்குங்கிறதா உண்மை. சில பேர் லூஸ் டாக்காக வந்து பேசும்போது தன்னை அறியாமல் சில விஷயங்களை சொல்கிறாங்க. அப்படி தான் இந்த உளறலை எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கிறது. இது எனக்கு வந்து நான் அரசியலை வந்து ஏறத்தாழ ஒரு 30 ஆண்டு காலமாக நான் வந்து மிக தீவிரமாக கண்காணித்துக்கிட்டே இருக்கிற ஒரு ஆள். நான் ஒரு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள். நான் பல முறை நண்பர்கள்ட்ட பேசும்போது இப்போ இந்த ஆட்சியினுடைய மாற்றம் இப்படி நிகழும் அப்படின்னு சொன்ன பல விஷயங்கள் நடந்திருக்கிறது. ஒரு பெரிய கட்சியினுடைய பிரம்மாண்டமான மாநாடு, இந்த கட்சி கிடையாது நான் சொல்கிறது, ஒரு புதுசாக ஒரு கட்சி தொடங்குறாங்க. அந்த மாநாட்டுக்கு என்னை ஒரு நண்பர் வந்து அழைச்சிட்டு போகிறாரு. அப்படியே கடல் மாதிரி கூட்டம், எங்கிட்ட பார்த்தாலும் எல்லா திசையிலையும் கூட்டமாக இருந்துச்சு. எப்படி பார்த்தியா எங்கள் மாநாடு எப்படி இருக்குன்னு பார்த்தியா அப்படின்னாரு நண்பர். ஆமாம், அதை சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன். நான் சொன்னேன் இது தேராது அப்படின்னு நான் சொன்னேன். என்னங்க எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, இதை போய் தேராதுங்கிறீங்க நீங்கள், எவ்வளோ கூட்டம் வந்திருக்கு தெரியுமா அப்படின்னாங்க. என்ன கூட்டம் வந்திருக்கு அப்படின்னு கேட்டேன். லட்சக்கணக்கில் திரண்டாங்க. நான் சொன்னேன் இது வந்து தாம்பரத்துக்கு சொந்தமான ரயில்வே மைதானம்,
மொத்தமே 25,000 பேர் தான் இங்கே வந்து இருக்க முடியும். ஃப்ளோட்டிங்கில் கொஞ்சம் பேர் போவான் வருவான். எல்லா அரசியல் கட்சி கூட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 பேர் உட்காந்துருப்பேன். ஒரு 10-15,000 பேர் அங்கங்கே கார்னரில் நிற்பேன், டீ கடைக்கு போவேன், திருப்பி இங்கிட்டு சுற்றி வருவேன், ஹோட்டலுக்கு போவேன், அங்கிட்டு போய் சிகரெட்டு குடிப்பேன், அங்கே சைடில் புத்தக கடை போட்டிருப்பாங்க, ஒரு ஃப்ளோட்டிங்கிலே இருப்பாங்க, சுற்றிக்கிட்டே இருப்பாங்க கொஞ்சம் பேர். அதனால் மொத்தமே 25,000 பேர் கொள்றதான். லட்சக்கணக்கில்னு சொல்லாத, உனக்கு பார்க்குறதுக்கு ஒரு 2.5 லட்சம் பேர் திரண்டது மாதிரி தெரியும். ஏன்னா நான் பல கலை இலக்கிய இரவுகளெல்லாம் பார்த்தவேன். திருப்பரங்குன்றம் கலை இலக்கிய இரவில் பார்த்தீங்கன்னா 10,000 பேர் கூடுவாங்க. ஆனால் நீங்கள் மேடையில் நின்று பார்த்தீங்கன்னா 10 லட்சம் பேர் மாதிரியே இருக்கும். அது ஒரு தோற்ற மயக்கம் இருக்கும். இந்த கூட்டத்தை பார்த்து ஏமாறுறதுன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வெறும் 5,000 பேர் தான் கியூஆர் இதில் வந்து செக் பண்ணி உள்ளே அனுப்புனாங்க கியூஆர் கோடு வழியாக. ஆனால் நீங்கள் 5,000 பேர் மாதிரி தெரியாது. ஒரு ட்ரோனை விட்டு பறக்க விட்டாங்கன்னா, இப்போ கல்யாண மண்டபத்துலேயே பார்த்தீங்கன்னா ட்ரோனை விட்டு பறக்க விட்றாங்க. ஸோ இங்கே அப்படியே போன உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் குழந்தைங்க விளையாடுது, அந்த பக்கம் தாலி கட்டுறதுக்கு இது பண்ணிகிட்டு இருக்காங்க, இங்கிட்ட ஒருத்தன் வந்து ஐயர் கத்திக்கிட்டு இருக்கான், அப்படிலாம் காட்டுறாங்கல்ல. அப்போ அது பெரிய அது கூட மாநாடு மாதிரி தெரியும். ஒரு சொங்கின்னு ஒன்று காட்டுவாங்க. இதையெல்லாம் வைத்து இந்த தோற்ற மயக்கங்களெல்லாம் வச்சு இந்த கட்சி வந்து ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ்நாட்டை திரண்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ப வைப்பது இருக்குல்ல. அரசியலில் முதல் கட்டமாக பயணிப்பவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த தோற்ற மயக்கம் வரும். ஆனால் இது கரை சேர்றதுக்கு ஒரு மிகப்பெரிய கள அரசியல் தேவை. அந்த கள அரசியலை பற்றி எந்த விதமான கவலையும் இல்லாத ஒருவர் இருக்கிறார்னா அது விஜய் ஒருத்தர் தான். யாருமே இப்படி நடந்துக்கிட்டதில்லை இது வரைக்கும். இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியலில், உலக அரசியல் வரலாற்றிலேயே விஜய் போல் வீட்டில் வெட்டியாக உட்காந்துக்கிட்டு நான் அரசியலில் ஜெயிச்சிட்டேன்னு தன்னைத்தானே பிறரை ஏமாத்துறவனா நம்ம பார்த்துருக்கோம். தன்னைத்தானே ஏமாற்றி கொள்வதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு வகையான நோய். அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சலை அம்மாளுடைய புகைப்படத்திற்கு மலர்களை தூவுகிறார் விஜய் அப்படின்னு அவங்களே ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறாங்க. இது வந்து ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. ஏன்னா நான் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். மாற்றுத்திறனாளிகள்லாம் தீவிரமாக இயங்குறாங்க பல பேர். நீ இயங்குறதே இல்லை. இயற்கையால் சில உடல் உபாதைகளால் அல்லது சில அட்டாக்னால, போலியோ அட்டாக் மாதிரி இருக்கிறவங்க, சில பாதிப்புக்கு உள்ளானவங்க, அப்படிலாம் பல பேர் இருக்கிறாங்க உடல் ரீதியாக. அவங்கெல்லாம் ரொம்ப தீவிரமாக இயங்குறாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியே பொம்மை மாதிரி, அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னா, ரொம்ப வயசான ஆளுங்க கிடக்குன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப காலத்து வயசான ஆளுங்க, ஒரு 90 வயசு ஆளு கிடக்குன்னா, என்னப்பா அவங்க அப்பத்தா நடமாட்டுதா அப்படின்னு கேட்பாங்க. நடமாட்டம் இருக்கா, வெளியில் ஆளை பார்க்க முடியலையே அப்படின்னு கேட்பாங்க. அது நடமாட்டம் இல்லைன்னா அது முடிஞ்சு போக போகுது அந்த கேஸு அப்படிங்கிறதுக்கான இடத்த நோக்கி அந்த கேள்வியை நேரடியாக கேட்க முடியாது. என்னப்பா உங்கள் அப்பத்தா செத்துருச்சா அப்படின்னு கேட்க முடியாது, மறைமுகமாக கேட்பாங்க. என்னப்பா அப்பத்தா, இல்லைங்க அப்பத்தா வந்து நடமாட்டம் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இல்லைங்க அப்பத்தா செத்து 6 மாதம் ஆச்சு அப்படிம்பாவேன். சிலர் சொல்லுவேன். இந்த நடமாட்டம் இருக்காங்கிறது என்னென்னா முடிவுரைக்கானது, இறுதி கட்டத்துக்கானது. இப்போ விஜய் வந்து வெளியில் வீட்டிலேருந்து வெளியில் வர்றாரா அப்படிங்கிறது இருக்கா, நடமாட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டால் விஜய்க்கு ஏதாவது நடமாட்டம் இருக்கா? நடமாட்டம் இல்லைங்கிறதுக்காண்டி நீங்கள் வயசானவங்களோட ஏங்க 50 வயசு ஆகும் போதே ஒரு மனுஷன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து போட்டாவுக்கு மாலை போட்டுக்கிட்டு இருக்கா. இன்னும் அஞ்சலை வளரும் குழந்தையா பாருங்க சார். அரசியலில் வளரும் குழந்தையா நீங்கள் உங்களை உணரலையே. கட்சி தொடங்கி 2 வருஷம் தான் ஆகுது, 3ஆவது வருஷம் தான் ஆகுது. இப்போ என்ன நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா, எங்கள் விஜய் மாதிரி வர முடியுமா உங்களால் அப்படின்னு கேட்குறவங்க இப்போ என்ன கேட்க போகிறாங்க தெரியுமா? அடுத்து இன்ஸ்டாகிராமில் அடுத்து கேட்க போகிற முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. விஜயை பார்த்து, விஜய் கட்சிக்காரங்க நம்மளை பார்த்து ஒன்று கேள்வி கேட்க போகிறாங்க. ஆழ்தோட்ட பூபதி பாட்டுக்கு டான்ஸ் ஆடினார்ல விஜயே, அந்த நடனத்தை வந்து உங்களால் எடப்பாடியால ஆட முடியுமா? ஆடி காட்ட சொல்லும் பார்ப்போம். எடப்பாடியால பெரிய கூட்டணிங்கிறியா, அன்புமணி ஆடிடுவார, ஸ்டாலினால டான்ஸ் ஆட முடியுமாயா? அப்போ அவ்வளவு எங்கள் விஜயோட யார் டான்ஸ் ஆடி ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் தமிழ்நாட்டுக்கு அடுத்து முதலமைச்சராக வரணும் அப்படின்லாம் சொல்லிடுவாங்களோன்னு பயமாக இருக்கு எனக்கு. ரொம்ப வேடிக்கையான அரசியலாக இருக்குது. எந்த செயல்பாடும் இல்லாமல், களத்தை நோக்கி எந்த பயணமும் இல்லாமல், முதல்ல போராடி வழக்கு வாங்கி ஒரு ஊடக சந்திப்பை மட்டுமே வைத்துக்கொண்டு, ஒரு நாள் நீ வந்து மாதத்தில் ஒரு நாள் பயணம் போகிற போது லைவ் அது மூலமாக ஒரு நேரலை மூலமாக வரக்கூடிய கூட்டத்தை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த அரசியலும் முடிவாகி விட்டது, ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டது. திமுக காரங்க சொல்கிறாங்களே ஓரணியில் தமிழ்நாடு, அது மாதிரி எங்கள் எல்லாரும் ஓரணியில் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல.
பனையூர் பங்களா பக்கம் ஒத்த கட்சி கூட போகலைல்ல. ஒத்த கட்சி போகல, மொத்த கட்சியுமே போகல. ஒத்த கட்சி போகலன்னு சொல்கிறதுக்கு யாருமே போகலை. தமிழ்நாட்டில் லிட்டர்பேட் கட்சியை 400 கட்சி வச்சுருக்கான். அதில் ஆக்டிவாக இருக்கிற கட்சி 200 கட்சி இருக்கான். ஒருத்தனுமே போகல. பல பேர் டிடிவி தினகரன் முதல் கட்டமாக என்ன சொன்னார், தாவேகாவோட நாங்கள் போயிடுவோம்னு ஒரு சீனை போட்டார். சொல்லிவிட்டு என்டிஏ போயிட்டார். ஓபிஎஸ் போக போகிறாருன்னாங்க, இந்த அவர் திமுகவில் போய் தலைவரை பார்த்து சால்வையை கொடுத்துட்டாரு. அங்கே முடிஞ்சு வச்சு. யார் தான் போக போகிறா? சசிகலா இந்த தனியாக ஒரு இயக்கம் தொடங்குறாங்க, அவங்க கட்சி தொடங்குறாங்க. 88 வயசான பன்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அண்ணா திராவிட கழகம் தொடங்க போகிறாப்புல, தொடங்கிட்டார். 88 வயசுல கட்சி. நாடு தாங்குமா இத்தனை கட்சி தொடங்கி? ஏன் 80 வயசுக்கு மேலே பழகருப்பையா கட்சி தொடங்கலையா? அவர்னு இளைஞரா? இனிமேல் அவர் பேசி மக்களை திரட்டி ஓட்டு போட வச்சு ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செஞ்சு அதுக்கான ஆட்கள்லாம் போட்டு அவர் வந்து ஆட்சியை பிடிச்சிருவாரா? இல்லை, அப்புறம் எதுக்கு இந்த கட்சியெல்லாம் தொடங்குறாங்க? அதுதாங்க, நான் வந்து உன் தலைமையை ஏற்க முடியாதுங்கிறதுக்கு ஒரு கட்சி. நீ தலைவராக இருக்கியா? இப்போ நான் யார்? நானும் ஒரு கட்சி, நானும் தலைவர் தாயா. நீ மட்டும்தான் உலகத்தில் தலைவரா? நான் தலைவர் கிடையாதா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கட்சி வச்சுக்காங்க. இப்படி எல்லா இப்போ திரும்புகிற திசை பூரா கட்சி தான். அதனால் இப்போ இந்த கட்சி இப்போ நான் என்ன கேட்குறேன், ஒரே ஒரு கேள்வி தான். நேற்று கட்சி ஆரம்பித்தார் பன்ருட்டி ராமச்சந்திரன், அவராவது கூட்டணிக்கு வருவாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கூட்டணி எதிர்பார்த்து நாங்கள் இல்லைங்கிறாங்க. இருங்க, டி ராஜேந்தரோட லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் வருமா நான் கேட்குறேன். மன்சூர் அலிகான் கட்சி வருமா? யாருமே வரமாட்டேங்கிறாங்க. அப்போ அரசியல் சித்தாந்தம்னா என்ன, கொள்கைனா என்ன, கோட்பாடுனா என்ன, செயல்பாடுனா என்ன, பூத் ஏஜெண்டுனா என்ன, கள செயல்பாடுனா என்ன, எதுவுமே கிடையாது. சினிமா தேட்டரில் டிக்கெட் எடுக்கிறது மாதிரி தேர்தலில் டிக்கெட் வாங்கி நான் ஒரு 60 நாள் காட்ஷீட் கொடுத்தா ஒரு சினிமாவை வந்து எப்படி நடித்து கொடுத்துடலாமோ அதுக்கு மியூசிக்லாம் போட்டுக்கிட்டு ரெடி பண்ணி கொடுத்துருவாங்களா, அது மாதிரி ஒரு டீம் வேலை செய்கிறாங்க. அது வருச்சுனா ராஜ்மோகன் மாதிரி ஒரு டீம் வேலை செய்கிறாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து பனையூர் பங்களாலேருந்து நேராக தலைமைச் செயலகத்துக்கு கூட்டு போய் கவர்னர் மாளிகையை கூட்டு போய் அவர் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சு, விஜய் முதல்வர் ஆகிட்டார், விஜய் என்னும் நான் ஆதவர்ஜனா வந்து நிதியமைச்சர் ஆகிட்டார், புஷி ஆனந்த் வந்து தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் ஆகிட்டார். ஏன்னா இட்டுக்குன்னு வந்து நான் இட்டுக்குன்னு போகிறேன்னு சொன்னார் இல்லையா, அதனால் அவரை தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக ஆக்கிட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூரா அறிஞர்கள் தானே, எல்லாருமே அறிஞர்கள் தானே, யாருமே சாதாரண ஆளுகளை கட்சியில் சேர்க்கல. எல்லாரையும் வச்சு ஒரு அமைச்சரவையை உருவாக்கி, நாங்கள் யாரையும் சேர்க்க மாட்டோம், எங்கள் கட்சி மட்டும்தான் தலைவர். அப்படியே ஒரு ஆள் 40 பேர் அடிக்கிறார்ல சினிமாவில். ஆமாம், அப்போ 40 கட்சியை தோற்கடிக்க மாட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க நம்மளை பார்த்து. இந்த நிலைமையில் போனாங்கன்னா நோட்டாவுக்கு கீழே இருக்கிற கட்சி அப்படிங்கிற பெருமையை கடந்த காலத்திலே பெற்றது வந்து பாஜக. அவங்க தப்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை வந்து கச்சாமச்சான்னு கத்தி கலவரம் பண்ணி வம்புழுத்து மத கலவரத்தை தூண்ட ட்ரை பண்ணி நடைவேணும் என்னத்தையோ ஒன்று பண்ணி அது ஒரு 10% வாக்கு வங்கிக்கு மேலே வாங்கி கூட்டணி கட்சிக்காரங்களாம் சேர்ந்து 18% வரைக்கும் வாங்கி அவர் எஸ்கேப் ஆகிட்டார். அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இப்போ ட்ரை பண்ணியிருக்காங்க தாவேக்காரர்கள். அதனால் தாவேக்காவுடைய நிர்வாகிகளை பார்த்தா ரொம்ப பரிதாபமாக இருக்குது. அதாவது கடவுளை பார்க்காமலே வழிபடுகிறவர்கள்னு இருக்கிறான்ல பக்தர்கள், ஆமாம், மாதிரி விஜயை பார்க்காமலே கட்சியில் இருக்கான் போகிறான். கேட்டால் மாநில நிர்வாகிங்கிறான். என் பக்கத்தில் டிபேட்டில் வந்து உட்காந்துருக்கான், ஆம்தார கடா என்னையா விஜயை பார்த்துருக்கேன்னா அதை எப்படி பார்க்க முடியுங்கிறான். கேட்டால் அது இயேசுநாதர் எப்பயோ வாழ்ந்தார், அவரை கொள்கையை நம்பி வந்து கிறிஸ்தவராக இருக்கான்ல. என்றைக்கோ ஒருத்தர் வந்து வந்து இந்த நாட்டில் வந்து இறை தூதர் சொன்னார் அப்படிங்கிற போதனையை ஏற்றுக்கொண்டுச்சுன்னா வேணாம் போய் பார்த்தா நான் 1400 வருஷத்துக்கு முன்னாடி போய் பார்க்க முடியுமா? அவளால் பழைய காலத்தில் நடந்தது. வாழும் காலத்திலேயே ஆள் இருக்காரு ஆனால் இல்லை, வருவாரு ஆனால் வரமாட்டாரு, இருக்கு ஆனால் இல்லை, வரும் ஆனால் வராது, அப்படி ஒரு கட்சி நடத்துகிறாங்க. என்ன கொடுமை பாருங்க. அதெல்லாம் உங்களை நம்பி தேமுதிக வந்துச்சா? உங்களை மாதிரியே சினிமா கட்சி அது. அவங்கள சொன்னாங்க பார்த்தீங்களா, தோத்து போகிற கட்சியோட சேர்ந்து தோக்க போகிறாங்க. வெற்றிக்கான வியூகம் என்ன இருக்கிறது? தமிழக வெற்றி ஒரு அரசியல் கட்சிக்கு வெற்றி பெறுவதற்கான வியூகம்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, சாதாரணமாக நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், மேப்பு கூகுள் மேப் பார்க்குறோம். சில பேர் என்ன பண்ணுறேன், ஷார்ட்கட்டாக நான் கூட்டிகிட்டு போகிறேங்கிறான்ல. ஏய் இப்படியா சுற்றி போகிற, அப்படி குறுக்க போயா, அப்படி அப்படி வந்தால் டக்குன்னு வந்துடலாங்கிறான்ல.
ஒருத்தன் வழி தெரிஞ்சு வச்சுருக்கான்ல, வழி தெரிஞ்சு வச்சுருக்கிறதான் வியூகம். தேர்தல் அரசியலிலே எப்படி வெற்றி பெறுவது, மக்களினுடைய நம்பிக்கையை எப்படி பெறுவது, அந்த நம்பகத்தன்மை எப்படி காப்பாற்றுவது, இதுக்கு ஏதாவது ஒரு திட்டம் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்குன்னு எவனா சொல்ல முடியுமா? ஒன்றுமே கிடையாது. ஒரு கும்பல் கலாச்சாரத்தை கூட்டி கொண்டு போய் நெரிசல் மரணத்திலே சாகடிச்சு, எந்த முட்டா பயலாவது மத்தியானம் உச்சி வெயில் வந்து நண்பகல் நேரத்தில் கொளுத்துற வெயிலில் கொழுப்படுத்து போய் கூட்டம் போட்டது எங்கேயாவது பார்த்துருக்கலாம்? ஜோசியக்காரன் சொன்னானா அந்த நேரம் தான் உனக்கு நல்ல நேரம், மத்தியான நேரம். ஒரு ஆள் என்கிட்ட சவால் விடுறேன், ராகு காலம். ஒருத்தன் என்கிட்ட சவால் விடுறேன், நீங்கள் விஜய் பேசுகிற நேரத்தை மட்டும் பாருங்கள், அது வந்து நீங்கள் காலண்டர் வச்சு பாருங்கள், நல்ல நேரம் கெட்ட நேரம் பாருங்கள், யமகண்டம் குளிகை எல்லாம் பாருங்கள். அவன் ஜோசியத்தை நம்பி தான் இவ்வளோ பண்ணுறான். விஜய் வர நேரம்ல யமகண்டமாக இருக்குது, அது பார்க்குறவனுக்கு யமகண்டம். இவன் ஆளை கொண்டுட்டு தான் திரும்பி பார்க்காம போகிறானே. இன்றைக்கி ஒரு கல்யாணத்தில் மணப்பெண்ணு மயங்கி விடுது, அவன் மாட்டு கவரை கொடுத்துட்டு மொய் கவரை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கான் அருண்ராஜ்னு சொல்கிறாங்கல்ல. இப்படி கட்சி நடத்துகிறாங்க பாருங்க. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார், வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்கிறார்னா ஒருத்தர் செத்து விழுகிறான், அவன் சூரஜ் விஜய் கிடையாதா? நான் கூட சொன்னேன் விஜய் செத்துட்டான் அப்படின்னு. எப்படி கேட்ட அம்மா, சூரஜ் ஒரு விஜய் தானே, இப்போ விஜய் செத்துட்டான் தானே அர்த்தம். அவர் வீட்டில் சாவுக்கு யாராவது போனாங்களா? அவன் பாடியை வச்சுக்கிட்டு ஜடலத்தை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணி ஐயா ஜாமீன் அவன் வந்து கதறான். வடமாநில தொழிலாளர் அவன் பாவம், குடும்பம் கதறாங்க. 15 லட்ச ரூபாய்க்கு வாடகைக்கு தனி விமானத்தில் போகிறவங்க 5 லட்ச ரூபாய் அழுது கொடுத்துருக்காங்க. உயிரின் மதிப்பை பாருங்கள். இவனுக்கு மட்டும் நல்லா குண்டைங்கள்லாம் வச்சு பொய்ப்புரிவு பாதுகாப்பு எஸ்கார்டெலாம் போட்டு இவரை பெற்றது அம்மா, எங்களை பெற்றதெல்லாம் சும்மாண்ட மாதிரி போகிறேன் வரவனை பூரா சாகடிக்கிறான். சனிப்போனம் தனியாக போகாதும்பாங்க, ஒரு கோழியை கட்டி கூட்டு போவாங்க தூக்கிட்டு போவாங்க. ஆமாம், பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். அந்த சனிப்போனம் தான் இது, போராடம் பூரா இதுதான். இந்த மாதிரி ஒரு மோசமான இயக்கம், எந்த கொள்கை கோட்பாடு எதை பற்றியுமே கவலைப்படாமல் திமுகவை வீழ்த்துவது அப்படின்னு ஒற்றை குறிக்கோளை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி கட்சி நடத்த முடியும்? ஓ தகுதி என்ன, ஓ ஸ்டாண்டர்ட் என்ன? இப்போ நாளையிலேருந்து நான் வந்து விஜயை வீழ்த்துவது ஒன்று தான் என்னுடைய இலக்கு அப்படின்னு நான் சினிமாக்காரன் கிளம்புறேன்னு வச்சுக்க. ஒரு ஆள் காலையில் எந்திரிச்சு அவன் போய் ஜிம்முக்கு போகணும், எக்ஸசைஸ் பண்ணணும், நடனம் ஆடணும், அதுக்கு ப்ரொடியூசர் கிடைக்கணும், உடனே விஜய் வீழ்த்த முடியுமா? ஒரு படம் 2 படம் நடிச்சு வீழ்த்த முடியுமா? முடியாது, வீழ்த்த முடியாதுல்ல. ஒரு புதுமுகம் போய் அவனை வீழ்த்த முடியுமா? அவர் பட சூழலை வந்து பெற முடியுமா? அப்போ நீ 75 வருஷமாக கட்சி நடத்துகிறவன், 50 வருஷமாக கட்சி நடத்துகிறேன் அதிமுக, 75 வருஷமாக கட்சி நடத்துகிற திமுக போய் நான் வந்து டபக்குன்னு சாச்சிடுவேன்னா எப்படி சாப்பேன்? இதே நமக்கு அது புரியலை. அதிமுகவிற்கு தமிழ்நாடு முழுக்க ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிளைகள் இருக்கிறது, பல கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்கான். திமுககாரன் தெருப்புறம் கூட்டம் நடத்திட்டு இருக்கான், தமிழ்நாடை தலை குனிய விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி கூட்டம் நடத்திட்டு இருக்கான் எல்லா ஊர்லேயும். இப்போ இவங்க சொல்லுவாங்க தாவேக்காரங்க, அதெல்லாம் அந்த காலங்க கூட்டம் நடத்துறதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லைங்க அப்படின்னு. ஏய், ஒரு மாவட்ட செயலாளருக்கும் கட்சியில் இருக்கக்கூடிய கிளை செயலாளருக்குமான உறவு எங்கிருந்து வளரும்? கூட்டங்கள் நடத்துகிற போது தான் அவர் மேடை ஏற்றுவாங்க, அவங்க ஹானர் பண்ணுவாங்க, அவருக்கு சால்வை போடுவாங்க, அவரை பேச சொல்லுவாங்க. இங்கே இப்போ கல்யாணத்துக்கு போகிறோம், நம்ம ஒரு விசேஷத்துக்கு போகிறோம், எல்லோரும் ஒன்று கூடி பேசுகிறோம்ல, சொந்தக்காரங்க பூரா வேறு வேறு ஊரில் இருப்பான். ஒருத்தன் பெங்களூரில் ஐடியில் வேலை வைப்பான், ஒருத்தன் மதுரைக்காரனாக இருப்பான், ஒருத்தன் திருச்சிக்காரனாக இருப்பான். எல்லோரும் ஒன்று கூடுவதற்கான ஒரு வாய்ப்பு தானே. எதுக்கு அப்போ திருமணத்தை வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்புனாங்க, பதிலுக்கு வாட்ஸ்அப்பில் வாழ்த்துக்கள் போட்டோம், கல்யாணம் முடிஞ்சிட்டு சொல்ல முடியுமா? இவ எப்படி ஏதோ ஆன்லைன் வசதி வந்துருச்சு, நம்ம சோசியல் மீடியா வந்துருச்சுன்னா எல்லாமே சோசியல் மீடியாலே முடிஞ்சிருமா? அது எப்படி சாத்தியமாக நடைமுறை? மனித உறவுக்கும் சோசியல் மீடியா உறவுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. ஒரு ஆளை நேரில் பார்த்து பேசுகிறதும் மீடியாவில் பார்த்து பேசுகிறதும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? ரெண்டும் ஒன்று கிடையாது. அதனால் இந்த பிம்ப அரசியலை வைத்து கொண்டு விஜய் பஞ்சு டைலாக் பேசுகிறாரு. அதனால் வந்து அவர் கையில் தான் வந்து தமிழ்நாடு மொத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது இருக்குல்ல. இந்த மூட நம்பிக்கையை நீங்கள் நம்புங்க, பொதுமக்கள் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் மக்கள் ஆதரவு இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, மக்களை நம்பி தான். அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது ஒரு வேடிக்கை. ஒருத்தன் சொல்கிறான் 20% இருக்குங்கிறான், ஒருத்தன் 30% இருக்குங்கிறான், 40% இருக்குங்கிறான், ஒருத்தன் சொல்கிறான் 150% இருக்கும் அப்படிங்கிறான். அப்படி சொன்னது? ஆமாம், 100க்கு 100 இருக்குன்னு சொல்லலை, 150% ஆதரவு இருக்குது அப்படிங்கிறான். அதனால் இந்த மனக்கற்பனைக்கு அளவே இல்லை. ஆளுகிற அரசாங்கம் மகளிர் உரிமை தொகை வழியில் நிப்பாட்டிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க வந்து 3 மாத உரிமை தொகை 3000 போட்டு
கோடை காலத்தினுடைய இளைப்பாறுதலுக்கான ஒரு நிதியாக வந்து ஒரு 2000 சேர்த்து 5000 போடுறாங்க. அது சொல்லிட்டா போடுறாங்க, அக்கௌண்ட்டில் பணத்தை போட்டுட்டு தான் சொல்கிறாங்க. தேமுதிக வந்து இவர்கிட்ட போய் ஜக்கி வாசுதேவர்கிட்ட போய் டான்ஸ் ஆடுறதுக்கு போயிருக்காங்க. தேமுதிகலேருந்து வந்து அவரை அழைத்திருக்கிறார்கள் பிரேமலதாவை. வேலுமணி பக்கத்தில் வந்து அழைத்தார்கள். அந்த கூறுகட்டவங்க சொல்கிறாங்க மிஸ்ஸஸ் வேலுமணிங்கிறாங்க. யாரை? பிரேமலதா. எவ்வளோ பெரிய முட்டா பேலுக பாருங்க. விஜயகாந்த் பொண்டாட்டியை போய் மிஸ்ஸஸ் வேலுமணிங்கிறாங்க. அவங்க தான் இந்த சொர்க்கத்துக்கு கூட்டு போகிறவங்க. நம்மளை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஞானத்தையெல்லாம் பெற்றவங்க. அவங்களுக்கு யார் என்னன்னே தெரில, செக்கு எது செவனிங்க எதுனே தெரில. அங்கே போய் அந்த அம்மா 3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்த உடனே வேலுமணியை சந்தித்து விட்டார். அதிமுக கூட்டணி உறுதியாகி விட்டது, என்டிஏ கூட்டணி உறுதியாகி விட்டது. ஆளுக்காள் பேசினாங்க. அந்த அம்மா டபக்குன்னு வந்து அண்ணா அறிவாலயத்தில் வந்து மொத்தமாக இவங்க சொல்லி முடிச்சிடுச்சு. அவ்வளோதான், முடிச்சு விட்டிங்க போங்க. முடிச்சு விட்டுச்சு. ஏன் பனையூர் பங்களா பக்கம் யாருமே போகல? ஏன் தேமுதிக போகலை? ஏன் புதிய தமிழன் கிருஷ்ணசாமி போகல? ஏன் ஜான் பாண்டியன் போகல? ஏன் விசிகா போகல? ஏன் காங்கிரஸ் போகல? காங்கிரஸ்காரங்க இப்படி கற்றுறாங்கல்ல. எவனாவது பனையூருக்கு போகிறானா? இல்லை பனையூர்லேருந்து வந்து பேசுகிறாங்களா? இப்படி சீன் போட்டுக்கிட்டே இருந்தாங்கன்னா தேர்தலுக்கு இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. எக்ஸாம் ஹாலுக்கு வந்தவுடனே உள்ளே வந்து பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் படிப்பாங்க. பார்த்துருக்கேன். அவனை கடைசி நேரத்தில் சங்கரா சாக போகும்போது சங்கரா மாதிரி படிப்பாங்க கொஞ்சம் பேர். பூரா ஃபெயிலாக போயிடுவான். வருஷம் பூரா படிக்கிறவன் தான் நல்ல மார்க் வாங்கி மெரிட் வாங்கி பாஸ் ஆகிறான். திமுகலாம் வருஷம் பூரா வேலை செய்கிறாங்க. அதிமுகலாம் வருடந்தோறும் வருடத்துக்கு முழுக்க வேலை செய்கிறாங்க. 180 தொகுதியை சுற்றுப்பயணம் வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி. 100 தொகுதிக்கு மேலே கூட்டம் போடுறாங்க திமுகவில். இளைஞரணி பயங்கர ஆக்டிவாக இருக்குது. திருவண்ணாமலையில் கூட்டம் போட்டாங்க, திரும்பி பார்த்தா இன்னொரு ஊரில் கூட்டம் போடுறாங்க. வரிசையாக கூட்டங்கள் நடத்திக்கிட்டே இருக்காங்க. அடுத்து இந்த 22ஆம் தேதி ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. விருதுநகரில் கூட்டம் நடத்துனாங்க. மிக வலிமையாக மக்கள் சந்திப்பை நிகழ்த்தி கொண்டே இருக்கக்கூடிய இயக்கங்களுக்கு மத்தியில் கனவு காண்கிறாங்க. குப்பரப்படுத்து கனவு கண்டுட்டு நாங்கள் கோட்டையை பிடிச்சிருவோங்கிறாங்க. கோட்டையெல்லாம் பிடிக்க முடியாது, செங்கோட்டையெல்லாம் பிடிச்சி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த சமயத்தில் வந்து முதல்வர் அவர்களை வந்து ஓபிஎஸ் அவர்கள் சந்திச்சிருக்கிறார் இல்லைங்களா? அது எப்படி பார்க்குறது? ஓபிஎஸ்க்கு வந்து எத்தனையோ முறை மன்றாடி விட்டார். நான் அதிமுக காரன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள், எனக்கு எந்த கட்சி பதவி வேணாம் அப்படின்னு எடப்பாடிகிட்ட சொல்லும்போது எடப்பாடி வந்து சேலம் இரும்பு உருக்காலையில் செய்யப்பட்ட இதயத்தால் மறுத்து விட்டார். பரம்பரை இரும்பு இதயம் கொண்டு மறுத்து விட்டார். தன்னை எதிர்த்தவர்கள் அத்தனை பேரையுமே திமுகவில் வந்து தன்னை எதிர்த்தவர்கள் அத்தனை பேரையுமே மீண்டும் அதிமுகவில் ஜெயலலிதா சேர்த்து கொண்டார். ஜானகி அணி ஜெயலலிதா அணின்னு 2 அணி இருந்துச்சு. அந்த ஜானகி அணியை வடிவமைத்தவர் உருவாக்கியவர் ஆர்.எம். வீரப்பன். அவரையே கட்சியில் சேர்த்துக்கிட்டார். பின்னாடி ஜானகி அம்மா அரசியல் விட்டு விலகினதுக்கு பின்னாடி எனக்கு எதிராக நீ கட்சி நடத்தினியா, உன்னை பழி வாங்குறேன் பாருன்னு யாரையும் சொல்லலை. பலப்படுத்த வேண்டும் அதிமுக அப்படின்னு மாற்றுக்கருத்துடையவர்கள் அனைவரையுமே சேர்த்தாங்க. அன்றைக்கெல்லாம் சபாநாயகராக பின்னாளிலே இருந்த காளிமுத்து வந்து மேடைதோறும் ரொம்ப ஆபாச அர்ச்சனைகளால் ஜெயலலிதா திட்டுவார். ஜானகியை பார்த்தால் கும்பிட தோன்றும், ஜெயலலிதாவை பார்த்தால் கூப்பிட தோன்றும்னாரு. அவரை கூட மீண்டும் கட்சியில் இணைத்து கொண்டார்கள். அதனால் கட்சியை வலிமை மாமனார் அப்படிங்கிறத சொல்லி. ஆமாம், சீமானுக்கு வந்து அவர் காளிமுத்து செத்ததுனால மாமனார் ஆனாரே தவிர உயிரோடு இருந்தால் விரட்டி அடிச்சிருப்பார். அதனால் இவர்களை பொறுத்தவரையில் வேறு வாய்ப்பு இல்லை. ஓபிஎஸ்க்கு வந்து ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. சசிகலா தனியாக கட்சி தொடங்குறாங்க, இங்கிட்ட பண்ருட்டி ராமச்சந்திரன் தொடங்குறாங்க, எல்லாரும் கட்சி தொடங்குறாங்க. அதனால் சிதறடிக்கப்பட்ட வாக்கு வங்கி என்பது அதிமுகவை வீழ்த்தும். திமுகவிற்கு மீண்டும் ஒரு ஆட்சி கட்டிலில் அமர்வதற்கு 2வது வாய்ப்பை தரும். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.